Hello all, welcome to day 32 of sharing my mind voice while studying. லாஸ்ட் வீடியோ நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம், அப்படியே அப்ரப்டாக கட் ஆகிருக்கும். நம்ம வேல்யூவேஷனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Entity has the right to assets, that is whether the entity has ownership and legal title to assets. ஓகேவா? அதாவது ஒரு அசட்டுக்கு நமக்கு ரைட் இருக்குது அப்படின்னா நமக்கு அதோட ஓனர்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் லீகலாக நமக்கு அந்த டைட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸில் நம்ம பேர் தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? And the liabilities recognized in the financial statements represent all the entities' obligations to repayment as at the given date. ஓகேவா? நமக்கு என்னென்னலாம் லைபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம திருப்பி கட்ட வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கான இன்வென்ட்ரியை நம்ம ஓன் ஆர் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஓன் அப்படின்னா புரியுது, பட் கண்ட்ரோல்னால் என்னன்னு புரியல. நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அதுவும் இன்வென்ட்ரின்னு வருமா? அதுவும் நமக்கு ரைட்ஸ்ன்னு வருமா? தெரியல, பார்ப்போம். ஓகே, பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸ் கிளைண்ட் நேமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஓகே. ஓகே. இப்போ வேறு யார் பேர்லையாவது இன்வென்ட்ரி வாங்கி அதை அவங்களோட பிஹாஃபில் நம்ம வச்சுருக்கோம், ஜஸ்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவங்களுக்கு தர வேண்டியது அப்படின்னா அது நம்ம இன்வென்ட்ரியில் சேராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் அப்படின்ற அசர்ஷன். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர்னு வரப்போ அவங்க 3 சொல்கிறாங்க: கிளாசிஃபைடு, டிஸ்கிரைப்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் அசர்ஷன் எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க பண்ணியிருக்க டிஸ்க்ளோஷர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஓகேவா? குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸும் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கரெக்டு தானே? எதில் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கோ, எதில் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கோ, அங்கே தான் அந்த மாதிரியான டிஸ்க்ளோசர்ஸில் தான் மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடிட் டீம் அந்த கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி ஆஃப் டிஸ்க்ளோசர்ஸ் இருக்கா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் எந்த வகையிலையும் மெட்டீரியலாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒமிட் பண்ணாமல், டிஸ்டார்ட்னா லைக் எப்படி சொல்கிறது, பிளர் பண்ணுறது, மறைக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? அது அப்படியே மழுப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மழுப்புறதுன்னு நம்ம ஸ்லாங்கில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் யாரையும் மிஸ்லீட் பண்ணாமல், மிஸ்லீட்னா தப்பான ஒரு தகவலை சொல்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்க்ளோஷர் கம்ப்ளீட்டாகவும் இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி தான் ஆடிட் டீம் செக் பண்ணுவாங்க. எல்லா பேலன்ஸஸும் அப்ராப்ரியேட்டாக செக்ரிகேட் ஆகிருக்கணும், டிஸ்அக்ரிகேட் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போது மிஸ்லினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஓகேவா? அதுக்குமே தனித்தனியாக செப்பரேட்டடாக டிஸ்க்ளோஷர் இருக்கணும். அக்ரிகேட் பண்ணி சன்ட்ரி கிரெடிட்டார்னு அக்ரிகேட்டாக வேல்யூ போட்டாலும் டிஸ்அக்ரிகேட்டடாக அதுக்கு பிரேக்கப்பை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ தான் எந்த நபர்கிட்ட இருந்து எவ்வளோ கிரெடிட் இருக்குது, எவ்வளோ டெபிட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே டிஸ்அக்ரிகேஷன் அண்ட் செக்ரிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி அந்த ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ்லாம் புரிகிற மாதிரி இருக்கா, அண்டர்ஸ்டாண்டபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு ஆடிட்டர்ஸ் பார்க்க வேண்டியது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி ஷால் பி கிளாசிஃபைட் அஸ், பாருங்கள் 4 வகையாக இன்வென்ட்ரியை வந்து பிரித்து கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க டிஸ்க்ளோஷர்ஸில். ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்வென்ட்ரிஸ்ன்னு தான் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம். பட் டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்போ ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது, ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக் இன் ட்ரேட் எவ்வளோ இருக்குது, இன்னும் இருக்குது ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் எவ்வளோ இருக்குது, லூஸ் டூல்ஸ் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நேச்சரை ஸ்பெசிஃபை பண்ணி தனியாக போடணுன்றாங்க. இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரிஸில் வந்துருச்சா. இன்வென்ட்ரிஸே அவங்க வந்துட்டு நிறையாவாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதெல்லாம், அதில் செகண்ட் ஒன் வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் இன் டிரான்சிட், கூட்ஸ் இன் டிரான்சிட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு ரெலவெண்ட்டான சப்ஹெட் ஆஃப் இன்வென்ட்ரிஸில் நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டிரான்சிட்டில் இருக்குது. டிரான்சிட்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது. நம்ம குடோன்லேயும் இல்லை, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆள்கிட்டையும் இல்லை, நடுவில் இருக்குது. அதை விட்டு லெஃப்ட் ஆகிடுச்சு, நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ டிரான்சிட்டில் எவ்வளோ இருக்குது. அப்புறம் மோட் ஆஃப் வேல்யூவேஷன் ஷால் பி ஸ்டேட்டட். இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட் ஃபார் இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? ஒரு இன்வென்ட்ரிஸை நம்ம ஒரு வேல்யூ போட்டு முடிச்சிடுறோம், பட் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்ப இவ்வளவும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஷேர் கேபிட்டலுக்கு என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெக்கன்சிலேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் outstanding at the beginning and at the end of the reporting period is required to be disclosed in the notes to accounts of the company. அதாவது ஒரு ரெக்கன்சிலேஷன் இருக்கணுமா. ஓகேவா? இப்போது 1/4/2025 எவ்வளோ ஷேர் கேபிட்டல் என்கிட்ட இருந்துச்சு. லைக் எக்ஸாம்பிள் 10,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees ஈச் அப்படின்னு இருக்கா. இப்போது 31/3/2026 வந்துட்டு எவ்வளோ ஷேர் இருக்குது, மேபி 50,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் அப்படின்னா இந்த 40,000க்கு நம்ம ரெக்கன்சிலேஷன் கொடுக்கணும். எத்தனை பேர் வந்துட்டு புதுசாக ஆட் ஆனாங்க, லைக் எப்படி ஆட் ஆனாங்க, நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கரெக்டாக. நியூ இஷ்யூ பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்து நம்ம அலாட் பண்ணியிருப்போம், லைக் அந்த மாதிரி. இல்லை நம்ம போனஸ் கொடுத்துருக்கோம், 10,000 ஷேர்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா நாங்கள் 5 ஷேர் தரோன்னு சொன்னோம், ஸோ 10,000 இருந்தது 50,000 ஆகிடுச்சு. லைக் எந்த மாதிரி எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்க்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ரெக்கன்சிலேஷன் இருக்கணுன்றதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஓகேவா? இதெல்லாம் தான் பேலன்ஸ் ஷீட்டோட அசர்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டாக பேலன்ஸ் ஷீட் வந்திருந்தோம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு போயிடலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அசர்ஷன் அக்கரன்ஸ். ஓகேவா? டிரான்சாக்ஷன்ஸ் ரெகக்னைஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹாவ் அக்கர்டு அண்ட் ரிலேட் டு த என்டிட்டி. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னும் அது நம்ம என்டிட்டி சம்மந்தமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அக்கரன்ஸில் நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் அப்படி தான் கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பிஎன்எல்ல போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீரியடில் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வராது அப்படின்னா ஏதாவது அன்ஆத்தரைஸ்டு பர்சனல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வராது. கம்பெனியோட பேரோலில் அவங்க பேரே இல்லை, அவங்க யாருனே தெரியாது ஆனால் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு செய்கிற செலவுலாம் வந்துட்டு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக அந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் அந்த பீரியடில் பண்ணியிருக்கோம், அந்த என்டிட்டிக்கு சம்மந்தமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் அது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஓகேவா? ரெக்கார்டட் சேல்ஸ், நம்ம வந்து சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்ஸு வேலிட் கஸ்டமர்ஸ் அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அது டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, நம்ம இது பீரியட்குள்ளே இன்வாய்ஸும் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மேபி ஏதாவது ஒரு எம்சிக்யூவில் கேட்கலாம்.
எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணுவீங்க? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 31 மார்ச் தான் நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் டைம், ஓகேவா? நமக்கு 3 சேல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேல் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு. இன்னொரு சேல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்பேட்ச் வந்து 31 மார்ச்க்கு அப்புறம் நடக்குது. இன்னொரு சேல் ஆர்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, 31 மார்ச்க்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் இன்வாய்ஸ் போடுறோம், டிஸ்பேட்ச் பண்ணுறோம். இன்னொரு சேல் 3மே இங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இது 3த்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பீரியடில் எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? எந்த சேல் வந்துட்டு ஆர்டரும் பண்ணிட்டாங்க, டிஸ்பேட்சும் ஆகிடுச்சு, இன்வாய்ஸும் ஆகிடுச்சு, அந்த ஃபஸ்ட்டு 3 டிக் போட்டிருந்தால அந்த சேலோட வேல்யூ மட்டும்தான் நம்ம இதில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இங்கேயும் கம்ப்ளீட்னஸ், பேலன்ஸ் ஷீட்லேயும் கம்ப்ளீட்னஸ் இருந்துச்சு, இங்கேயும் கம்ப்ளீட்னஸ் இருக்குது, ஓகேவா? All transactions that were supposed to be recorded have been recognized in the financial statements. அதாவது கம்ப்ளீட்டாக என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம், ஓகேவா? டிரான்சாக்ஷன்ஸ் ஹவ் நாட் பீன் omitted, இதில் நாங்கள் எதையுமே omit பண்ணல அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க கம்ப்ளீட்னஸில். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் பர்சனல் ஹவ் பீன் அக்கௌண்டட் ஃபார், ஃபுல்லாக நாங்கள் அக்கௌண்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. எல்லா ஜென்யூன் சேல்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், எதையுமே அன்ரெக்கார்டட் சேல்ஸ் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு அசம்ஷன், ஓகேவா? இந்த இடத்துல கட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். வெதர் ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் த கரெக்ட் அக்கௌண்டிங் பீரியட், ஓகேவா? எல்லா இன்கம்ஸும் எக்ஸ்பென்சஸும் கரெக்டான அக்கௌண்டிங் பீரியடில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். Cut off is a separate assertion because the substantive procedure to verify it are typically different from those applied to the other component of completeness. கம்ப்ளீட்னஸ்க்கும் கட் ஆஃப்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, ஓகேவா? எதனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து தனியாக ஒரு அசர்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்னஸ்லேயே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? சப்போஸ் டு பி ரெக்கார்டட் ஹவ் பீன் ரெக்கார்டட் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எதுவும் ஒமிட் ஆகலை அப்படின்னு நம்ம இங்கேயே சொல்லிட்டோம். அப்புறம் என்ன தனியாக கட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? என்ன தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் இதை செக் பண்ணுறதுக்கும் ஆடிட்டிங்கில் ப்ரொசீஜர்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு தனி அசர்ஷனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த அக்கௌண்டிங் பீரியட் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறத பார்க்கணும். சேல்ஸ் எல்லாமே வந்துட்டு இயர் எண்டுக்கு முன்னாடி எந்தெந்த கூட்ஸ்லாம் டிஸ்பேட்ச் ஆச்சோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெலவெண்ட் பீரியடில், ஓகேவா? அடுத்தது மெஷர்மெண்ட். டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்களோட அக்யூரேட்டான ஒரு அமௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? இதில் எந்த விதமான எரர்ஸும் இல்லை, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் எல்லா வேல்யூவும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸோ இல்லை அந்த அமௌண்ட்டோ வந்துட்டு மிஸ்டேட்டட் கிடையாது, எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெஷர் பண்ணுறது, கேல்குலேட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருக்கோம், இதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட் அசர்ஷனோட இம்ப்ளிகேஷன். இதில் என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமோ, எக்ஸாம்பிளுக்கு டிடிஎஸ் பிடிப்போம் இல்லையா, அது அந்த மாதிரி இருக்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ரெக்கன்சைல் பண்ணி கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் வந்துட்டு இன்வாய்ஸில் இருக்கப்படி கரெக்டான அமௌண்ட்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து மெஷர்மெண்ட்டில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம ஒரு ஜேர்னல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், XYZ டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ வந்துட்டு இங்கே 5,000 அப்படின்னு போடுறோன்னா, இதுக்குள்ளே இத்தனை அசர்ஷனும் வரும். அதில் இப்போ மெஷர்மெண்ட் அசர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 5,000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு நான் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணிட்டேன், எல்லா டிஸ்கவுண்ட்டையும் அக்கௌண்ட் பண்ணிட்டேன், என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், கரெக்டாக இன்வாய்ஸில் இருக்க அமௌண்ட்டு தான் இது. ஸோ அந்த 5,000 அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து மேனேஜ்மெண்ட்டாக கிளைம் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இந்த ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரியில் இவ்வளோ விஷயமும் இருக்குது. நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், இந்த வருஷத்துக்கோடது தான் அந்த என்ட்ரி, கம்ப்ளீட்டாக 5,000ம் போட்டேன், எல்லா சேல்ஸையும் போட்டேன், உண்மையாலுமே அந்த 5,000 சேல்ஸ் நடந்துச்சு, இதெல்லாம் நான் சொல்லாமல் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான் நான் போட்டிருக்கேன். பட் அதுக்குள்ளே இம்ப்ளைடு மீனிங்ஸ் என்னென்ன நான் கிளைம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த அசர்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போது P&L, அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரிலேட்டடாக நம்ம என்ன கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நான் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணால் ஃபேராக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வகையில் நான் வந்துட்டு இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் போட்டேன்னா அது அசட்டோட ஆட் ஆகிடும். ஸோ தட் எனக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியாகும், அசட் கொஞ்சம் ஆட் ஆகும். அது ஃபேர் கிடையாது. கரெக்டாக? ஸோ ரெவென்யூ கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும், கேபிட்டலில் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Schedule 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்துட்டு ஒரு சில விஷயத்தை தனியாக ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் தனியாக காட்டணும். பிகாஸ் நீங்கள் அந்த அந்த ஆப்ரேஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத தனியாக ப்ரெசென்ட் பண்ணால் தான் அது ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணணும், எதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபேராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கிளைம் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாக நான் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் தனியாக பிரித்து காட்டியிருக்கணும் அப்படின்றாங்க இங்கேயும். இதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் படித்தா அதே பாயிண்ட் தான். இதுவும் அங்கே படித்த அதே பாயிண்ட் தான். ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷரை நம்ம வந்துட்டு ஆடிட் பண்ணுறப்ப கன்சிடர் பண்ணுவோம். எதுக்காக, என்ன டிட்டர்மைன் பண்ணுவோம் அதை வச்சு அப்படின்னா, டிஸ்க்ளோசர்ஸ் கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் அதே பாயிண்ட் தான், அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த டிஸ்க்ளோசர்ஸில் தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக என்னென்னு மறந்துட்டேன். லைக்லி ஆர் லைபிள். ஓகேவா? நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. அந்த ஆடிட் டீம் அசஸ் பண்ணுவாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கா அந்த டிஸ்க்ளோசர்ஸ்லாம் அப்படின்ட்டு. அதை அசஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாமே எந்த விஷயத்தையும் ஒமிட் பண்ணாமல், எந்த மெட்டீரியல் விஷயத்தையும் ஒமிட் பண்ணல, டிஸ்டார்ட் பண்ணல, மிஸ்லீட் பண்ணல அப்படின்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து நோட்ஸில் இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா. ஓகேவா? அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நோட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்ஸ் இது எதெல்லாம் தனியாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரிஸ் அண்ட் வேஜஸை தனியாக காட்டணும். ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபண்ட்ஸ்க்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதை தனியாக காட்டணும். ஈசாப் ஏதாவது இருக்குது, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் ஏதாவது இருக்குது, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தனியாக காட்டணும்.
அதே மாதிரி இஎஸ்பிபி, எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் பிளான் ஏதாவது இருக்குன்னா அதோட எக்ஸ்பென்சஸை தனியாக காட்டணும். ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸை தனியாக காட்டணும். ஓகேவா? இப்போ நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு அமௌண்ட் போட்டுருவோம். கரெக்டாக? அதுக்கு நோட்ஸில் இதெல்லாம் தனித்தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷரோட இது. நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறோம் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாக. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ கம்பெனியாக இருந்தால், ஃபினான்ஸ் கம்பெனியை தவிர மற்ற எந்த கம்பெனியாக இருந்தாலும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஷால் டிஸ்க்ளோஸ் செப்பரேட்லி இன் த நோட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை எப்படிலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணோன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸை விற்று எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, நம்ம சர்வீசஸ்க்காக எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அடுத்தது அந்த சர்வீசஸ்க்குள்ளே பிஏன்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் சொல்கிறாங்க, அதில் நமக்கு கிராண்ட்ஸ் ஆர் டொனேஷன்ஸ் எவ்வளோ ரிலவெண்ட் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லணும். அதாவது இது செக்ஷன் 8 கம்பெனியாக இருந்தால் மட்டும் இந்த பிஏ அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூஸ் லைக் ஸ்க்ராப்பை விற்றுது, இந்த மாதிரி இதில் எக்ஸைஸ் டியூட்டியை மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அசர்ஷன் இருக்குது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 5 அசர்ஷன் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் கேப்ஷன்ஸ்க்கு 6 அசர்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் எதெல்லாம் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குதுன்னு பார்ப்போமா? ரெண்டுத்துலேயும் இருந்தால் ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். அக்கரன்ஸ் இதில் இருக்கா? இல்லை. இந்த இடத்துல அக்கரன்ஸாக இருக்கிறது, இந்த இடத்துல கம்ப்ளீட்னஸாக இருக்குது. எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா டிரான்சாக்ஷனால் அக்கர் தான் ஆக முடியும். அசட்டோ லைபிலிட்டியோ அக்கர் ஆக முடியாது. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க தான் முடியும் அதால். ஓகேவா? இங்கே கம்ப்ளீட்னஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. கட் ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை மெஷர் பண்ணுவோம், ஆனால் ஒரு அசட்டையோ ஒரு லைபிலிட்டியோ வேல்யூ தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் அப்படியே தான் இருக்குது. நடுவில் வந்து இங்கே புதுசாக ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்ன்றது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு தான் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். டிரான்சாக்ஷன் அப்பப்போ நடந்துருச்சுன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 விஷயம் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. என்னென்ன? கம்ப்ளீட்னஸ்ஸு, கட் ஆஃபு, ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஓகேவா? சிசிபி இல்லை பிசிசி ஏதாவது ஒன்று அப்படி வச்சுக்கலாம். அது காமனாக இருக்குது. மற்றபடி இங்கே அக்கரன்ஸாக இருக்கிறது அங்கே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா டிரான்சாக்ஷன் அக்கர் ஆகும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே மெஷர்மெண்ட்டாக இருக்கிறது இங்கே வேல்யூவேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸை மெஷர் பண்ணுவோம், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வேல்யூ பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் அசர்ஷன்ஸ். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன அசர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய சப்ளையர்ஸ்ட்டு இருந்து அவங்க யான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்பப்போ ஒரு சில மில்ஸ் கிட்ட இருந்து அவங்க யான் வாங்கி அந்த மில்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஃபேப்ரிக்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சப்ளையர்ஸ்கிட்ட வாங்கி அவங்க வந்து ஃபேப்ரிக்ஸ் பண்ணி தருவாங்க எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிறதுக்கு. ஆனால் ஒரு சில நேரம் ஒரு சில மில்லில் இருந்து அவங்களே யான் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க. ஓகேவா? அதையும் அவங்க பண்ணித்தராங்க. மில்ஸ்க்கு வந்துட்டு யான் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களே யான் கொடுத்துட்றதுனால அதுக்கு லேபர் சார்ஜஸ் மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, இயர் எண்டில் ஸ்டாக்கை வந்துட்டு வேல்யூ பண்ணுறப்போ அந்த மில்லில் வரக்கூடிய அந்த யானை வந்துட்டு அவங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? லாஜிக்கல் தானே? பிகாஸ் அவங்க வந்து அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணலை, அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்படி எல்ஸ் அதில் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு அவர் செக் பண்ணுறாரு அப்படின்னா, விச் அசர்ஷன் ஆடிட்டர் ட்ரைஸ் டு வெரிஃபை இன் த அபோவ் சிச்சுவேஷன், ஹவு ஹீ கேன் என்ஷூர் தட். அது என்ன அசர்ஷன், அதை எப்படி அவர் செக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. சின்ஸ் இது இன்வென்ட்ரி அப்படிங்கிறதுனால இது பேலன்ஸ் ஷீட் ஐட்டமில் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஐட்டமில் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்படி எல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆன் பிஹாஃப் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இங்கே வச்சுருக்கு பாருங்கள், கன்சைனார் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து கம்ப்ளீட்னஸ் தான் பார்க்குறாங்க. இதை எப்படி அவர் செக் பண்ணுவாருங்கிறத நம்ம இன்னும் படிக்கல, பட் ஜென்ரல் நாலேஜ் வச்சு யோசிச்சு ஏதாவது ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புக் இல்லைனா நான் கம்ப்ளீட்னஸ்ன்னு போயிருப்பேனா, இல்லைனா என் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கிறேன். இருங்க.
ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க இன்னொருத்தவங்களோட இது நான் வந்து மேபி வேல்யூவேஷன் மெஷர்மெண்ட்குள்ளே போயிருப்பேனா, வேல்யூவேஷனுக்குள்ளே போயிருப்பேனா, ஏன்னா அசட்ஸ் வேல்யூ தானே பண்ண முடியும். கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்கோமா? கிடையாது. ஏன்னா அது பொருளே வேறு. ஸோ அதை வேல்யூ பண்ணுறதுங்கிறது இங்கே வராது. எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே போயிருப்பேன். அது இருக்குது இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்கள். நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பியிருப்பேன் கண்டிப்பாக. என்னோட எடுத்தோடனே கம்ப்ளீட்னஸ் தான் இதுக்கு ஆன்சர்லாம் சொல்லி இருந்திருக்கவே முடியாது. இது என் புக்கை பார்க்கவும் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து மேபி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். படிக்க படிக்க தானே இதெல்லாம் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் பார்ட்டியோட கூட்ஸை நம்ம அவங்க பிஹாஃபில் வச்சுருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்னஸில் தான் வரும். அதுக்கு அடையாளம் வச்சுக்க கூட எனக்கு எதுவுமே எக்ஸாம்பிள் தோண மாட்டேங்குது. சரி, ஓகே, நம்ம எதுக்கும் ஆன்சரை பார்த்துட்டு பேசிக்கலாம். வேறு ஏதாவது சொல்லியிருந்தானா போச்சு. இது மொத்தம் எத்தனை பேஜ் நேரம் நான் பார்க்கல. சரி, ஒரு 110 போடுவோம் தோராயமாக. 137 ஒரு 125 மேபி. அப்போயாவது முடிஞ்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கான ஆன்சர்ஸ் வேணும். இன்னும் உங்கள் ஆன்சர்ஸே ஆரம்பிக்கலையா? த ஆடிட்டர் இஸ் ட்ரைங் டு வெரிஃபை. ஃபஸ்ட்டு இதோட பேஜ் நம்பர் பார்த்து வச்சுக்கணும். 136. ஓ, லாஸ்ட்டு 2 பேஜ் தானா இது? 136 137. ஓகே, லாஸ்ட்டில் இருக்குது. ஆடிட்டர் இஸ் ட்ரைங் டு வெரிஃபை அசர்ஷன் ரிலேட்டிங் டு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷனா? ஹூ ஆர் யூ? He is verifying that the company owns or controls the inventory recorded in the financial statements. Any inventory held by the company on behalf of another entity has not been recognized as part of the inventory by the company. This can be achieved by verifying stock records pertaining to goods received from mills and sent back to mills after carrying out necessary operations. Besides, agreements with such mills are verified. ஓகே, இது வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் வச்சு நம்ம ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வச்சு தான் எழுதி ஆகணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் பர்டைனிங் டு கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் மில்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட் பேக் டு மில்ஸ் ஆஃப்டர் கேரியிங் அவுட் நெசசரி ஆப்ரேஷன்ஸ், அதையும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த மில்ஸ்டேருந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி தருவேன், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. விச் இஸ் லாஜிக்கல். இதை நம்ம எக்ஸாம் ஹாலில் யோசிச்சு தான் எழுதணும் வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா. பட் இது வந்துட்டு ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் கைஸ். ஏன்னா கம்ப்ளீட்னஸ் அசர்ஷனில் அவன் எக்ஸாக்டாக இந்த வார்த்தை தான் கொடுத்துருந்தான். என்ன வார்த்தை தெரியுமா? வெயிட் பண்ணுங்கள். when any inventory held by the company on behalf of another entity, அங்கே வந்து தேர்ட் பார்ட்டின்னு கொடுத்துருந்தான். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். has not been recognized as part of inventory of the company. இது எங்கேருந்து ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். இல்லைனா வந்து சாட் ஜிபிடிகிட்ட நம்ம மேல்முறையீடு பண்ணலாம், எனக்கு இது நியாயம் கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு. எங்கே தெரியுமா இருந்துச்சு? அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். பேலன்ஸ் ஷீட்டில் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஓகே, இங்கேயும் இருக்குது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட். ஆனால் இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நமக்கு அது இருக்குது, ஆனால் அதுக்கான ரைட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதை நான் தப்புன்னு சொல்லலை. கான்செப்டுவலாக இந்த ஆன்சர் கரெக்டு தான். பட் அப்போ கம்ப்ளீட்னஸ்லேயும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கே, ஒய் நாட்? அப்போ நான் கம்ப்ளீட்னஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் எழுதுனா ஆன்சர் கரெக்டுன்னு வருமா? ஒய் நாட் கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அந்த டிஸ்டிங்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும்ல, அப்போ தானே எக்ஸாமில் நம்ம குழம்பாமல் இருப்போம். அந்த ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இதை கொஷின் பண்ணுறேன். மற்றபடி ஐ எம் ஓகே வித் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே, சரி. அப்போ கம்ப்ளீட்னஸில் படித்தது all inventory units held by the entity should have been any inventory held by a third party on behalf. ஓகே, இந்த இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்வென்ட்ரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது, ஆனால் அது நம்மளோடது அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் லாஜிக்கல்.
Inventory held by the entity as a consignee on behalf of third party, that is consignor, shall be excluded அப்படின்றாங்க. ஓகே, அப்போ இங்கே வந்துட்டு கன்சைன்மெண்ட்டை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை, பட் இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தானா அப்படிங்கிறத நான் வந்து சாட் ஜிபிடிகிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட். இப்போ ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக வரணும். அடுத்தது I should be going on with test your understanding number 1. அடுத்தது பேஜ் நம்பர் 136. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் இங்கேருந்து எடுப்போம், அப்போ தான் அதுக்கு தெரியும் இதுதான் ஆன்சர்னு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம் நம்ம? I thought completeness. இன்னும் ஒரு டீ போடலன்னா கூட அதுக்கு ஆட்டோ கரெக்ட் பண்ண தெரிலையா? Completeness was the answer. Where am I going wrong? What is the lack of understanding here? This is one of the most common confusions with assertions. The key is to ask what mistake the auditor is trying to prevent, not just what is being excluded. Okay, your thought process. நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறது இது சொல்லுது. You probably thought the auditor is ensuring some inventory is not omitted or correctly included, excluded. Sounds like completeness. That is close, but the actual issue is different. இதுதான் நம்ம நினச்சோமா? ஆனால் நம்ம ஆக்சுவலாக எதுவுமே நினைக்கல. எக்ஸாம்பிள் படித்து ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நேராக கம்ப்ளீட்னஸ்க்கு போனோம். அங்கே வந்துட்டு கன்சைனி தேர்ட் பார்ட்டியோட தான் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அவங்க ஒமிட் பண்ணலை ஆப்வியஸாக. சரி, ஓகே, அப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் நம்மளும் நினச்சிருக்கோம். அந்த லாஜிக் தான். ஓகே, அந்த கொஷின் என்ன ரியலி, வாட் த கொஷின் இஸ் ரியலி சேயிங், த கம்பெனி ஹேஸ் 2 types ஆஃப் இன்வென்ட்ரி. ஓன் ஃபேப்ரிக் யான் இருக்குது, அது இன்வென்ட்ரியில் இருக்கணும். மில்லிலேருந்து ப்ராசஸிங்காக வர்றது வந்து கன்சைன்மெண்ட் ஆர் ஜாப் ஒர்க்கு, டஸ் நாட் பிலாங் டு த கம்பெனி, ஸோ இட் ஷுட் நாட் அப்பியர் இன் த இன்வென்ட்ரி. கரெக்டு. Auditor checks that the second type is not included. Ask this simple question, why should it not be included? ஏன்னா அது நம்மளோடது இல்லை. கரெக்டு. Not because it is incomplete. Oh, it is because the company does not own it. ஓகே, அப்போ எப்போ கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன் வரும்? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் அசர்ஷன். சரி, ஓகே, இது ஒன் சைட் ஆஃப் த காயின் கிளியராக தான் இருக்குது. பட் நான் இதில் நான் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. Compare the 2 assertions. Completeness asks, have all the items that belong to the company been recorded? Example, company 1000 units வச்சிருக்கு, book show only 900 அப்படின்னா 100 units are missing, completeness problems. ஸோ இது ஓகே. Rights and obligationsல do the recorded items actually belong to the company? Example, book shows 1000, out of them 200 belong to another company. ஓகே, இது ஓகே. Apply it to the question. சரிடா, இதெல்லாம் ஓகேடா.
இல்லை, இது வந்து மழுப்பிடுச்சு கைஸ். இது வந்து உண்மையான ஆன்சரே சொல்லல. என்னோட கேள்வி என்னன்னா, கம்ப்ளீட்னஸ் அப்படின்ற அசர்ஷனில் எக்ஸாக்டாக இந்த வேர்ட்ஸ் இருக்கே. ஆல் தீஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள் பட், கேப்ஸில் போடுறேன் பட்டை, in the example given in completeness assertion. I hate this autocorrect. They themselves told this exact scenario. That's the confusion. So when should I go for completeness? This is exactly the subtle point that ICA expects students to understand. இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பதிலாக சொல்கிறா. ஏதாவது கேட்டால் இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்க வேண்டியது. The wording in your notes is causing the confusion, not your understanding. நோட்ஸ் அடே, இது புக்கில் இருக்கிறதுடா. I didn't take these notes, man. Let's compare the two examples. Completeness example in your notes. First of all, நான் இதை clear பண்ணிக்க விரும்புகிறேன். This is not any notes taken by me. It is the official ICAI study material screenshot. You are right, and that is an important observation. This is the ICAI study material, and wording can genuinely be confusing at first glance. The key is that இருங்க ஃபஸ்ட்டு அது வேறு ஏதாவது சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லைனா அதோட கண்டினியூட்டி இங்கே வரும். நோட்டீஸ் அவுட் சைஸ். ஓகே ஓகே, இதில் எதுவும் எனக்கு புரியல. ஓகேவா? The key is that the same fact pattern can be viewed through different assertions depending on the audit objective. சரி, let's dissect the exact ICAI wording. இதுதான் எனக்கு வேணும். கம்ப்ளீட்னஸ் ICAI என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, on behalf of the entity has been included. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. Here the auditor starts with the assumption inventory belongs to the entity. The risk being tested is, has any of our inventory been left out because it is stored elsewhere? Okay, so the objective is to ensure nothing that belongs to us is omitted. இதெல்லாம் ஓகேடா, அது கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களேடா. ஏன்டா ஐசிஏ ஏன்டா சாட் ஜிபிடி நல்லா பேசுவான், திடீர்னு இப்படி மென்டல் மாதிரி எதாவது பண்ணுவாங்க ஐஸ். எனி இன்வென்ட்ரி ஹெல்டு பை த என்டிட்டி as consignee shall be excluded. Party on behalf of the entity, ownership entity, risk, completeness. The auditor ensures that stock of the company does not include stocks pertaining to the mills. Naturally thought, he is ensuring the inventory balance is correct by excluding something. Stock excluded. டேய், நீ உனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறடா. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கான பிரச்சனை என்னென்னா, கம்ப்ளீட்னஸ் அசர்ஷனில் எக்ஸாக்டாக இங்கே கீழே இருக்குது இன்வென்ட்ரி ஹெல்ட் பை த என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இதை சொல்லி இதை சொல்லணும். இங்கே கமெண்ட்லாம் ஆட் பண்ணால் அதுக்கு போவாதா? எனக்கு இதை சொல்லி அவன்கிட்ட சொல்லணும் கைஸ். நம்ம அங்கே போய் திருப்பி காப்பி பண்ணிட்டு கூட வந்துக்கலாம், தப்பே இல்லை. இந்த இடத்துல நான் உனக்கு மார்க் பண்ணி காட்டியே சொல்கிறேன்.
ம், அது சர்க்கிள் மட்டும்தான் வருது. நான் மொத்தமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இன்றைக்கி நான் இதை புரிஞ்சுக்காமல் விட மாட்டேன் கைஸ். ஐ நீட் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங். நீ ஒரு கொஷின் கொடுறா பார்ப்போம். எக்ஸலண்ட் கேட்ச். தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. த சர்க்கிள்டு சென்டென்ஸ் டஸ் லுக் லைக் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், பட் இஃப் ஐசிஐ புட்ஸ் இன் அண்டர் கம்ப்ளீட்னஸ் தே கேன் டெஸ்ட் வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த அப்ஜெக்டிவ் ரேதர் தேன் ஜஸ்ட் த வேர்டிங். சரி, ஹியர் இஸ் அ கொஷின் வேர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்னஸ் ஈவன் தோ இட் இன்வால்வ்ஸ் கன்சைன்மெண்ட் ஸ்டாக். சரி பார்ப்போம் என்ன கேள்வி கேட்குதுன்னு. ஏபிசி லிமிடெட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் இயர் எண்ட் இன்வென்ட்ரி லிஸ்ட். During audit, the auditor verifies that goods owned by ABC Limited but lying with branch warehouse and third-party warehouse have been included in the inventory. Goods held by ABC Limited as a consignee on behalf of various consignors have not been included in the inventory. Which assertion is the auditory primarily verifying அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்னஸ் வரும்னு சொல்கிறாங்க. Here the auditor's overall objective is, does the inventory balance contain all items that should be included and exclude all the items that should not be included? Okay. The second point, excluding consignment stock is not being tested because of ownership itself. It is being tested to ensure that the inventory balance is complete and contains only the items that are supported to be part of it. Notice that the question never asks whether ABC owns the inventory or whether it has legal title. It asks whether the inventory balance have been prepared completely and correctly. Now compare this with the rights and obligation question. Super chat GPT. இப்போதான் நீ எனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற. XYZ Limited acts as a consignee for another company. The auditor examines consignment agreements to determine whether the inventory recorded in financial statements legally belongs to XYZ Limited. இங்கே வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் கரெக்டு. ஸோ ஓகே கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு வார்த்தையை பார்க்காத, வசனமாடா முக்கியம் படத்தை பாடுறாங்கிற மாதிரி நீ வார்த்தைகளை பார்க்காத, அதோட இன்டென்ஷனை பாரு அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல. விச் இஸ் குவைட் லாஜிக்கல், கரெக்டு தான். இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களா, சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சா, கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சாச்சா அப்படின்னு பார்த்தா அது கம்ப்ளீட்னஸ். அது உண்மையாலுமே நமக்கு சொந்தமானதா அப்படின்னு பார்த்தா அது ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இன்டென்ஷன் மேட்டர்ஸ் மோர் தேன் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Following section defines the various procedures an audit should design to perform around certain balance sheet captions. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இப்போ தான் ரியலாக சாப்டருக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், ஸோ தட் நம்ம வந்து பேர் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, spread positivity.